மை வீ3 ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு மை வீ3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் மை வீ3 ஆர்ட்ஸ் செயலின் நிறுவன உரிமையாளரின் ஜாமீன் மனு உயர்நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. ஓகேவா, ஜாமீன் மனு சம்மந்தமாக உயர்நீதிமன்றம் அதிரடி முடிவு எடுத்திருக்கு. அந்த நியூஸெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. பாலிமா எல்லா நியூஸ்லையும் மேக்ஸிமம் போட்டாங்க. இப்போ இதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பெய்டு கமெண்ட் மாதிரி தோணுது நமக்கு. ஓகேவா, பெய்டு கமெண்ட் தான். கண்டிப்பாக பெய்டு கமெண்ட்னா அந்த அப்ளைனர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ரிப்ளை பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை என்னை மை வீ3 நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே எல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க. 5 மாதம் சம்பளம் வரல, அதுக்கப்புறம் நியூ மெம்பர் சேர்ந்தால் தான் அடுத்து காசு வரும் போல், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். பொய்யான செய்திகளை பரப்பிவிட்டு இது வேடிக்கை பார்க்கும் ஊடகங்கள், இது கேவலத்தின் உச்சம். சப்போர்ட் மை வீ3 ஆர்ட்ஸ் அப்ளைனர்ஸ் ஸ்பாட்டட். ஓகேவா, இவர் வந்து ஒரு அப்ளைனர் இருப்பார். மை வீ3 நிறுவனத்தில் 65 லட்சம் குடும்பங்களை வாழ வைத்தவர் எம்டி சார், நீதி வெல்லும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 9 லட்சம் பேர் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎம்லேருந்து லாஸ்ட்டாக கீழே பிஎம்லேருந்து லாஸ்ட்டாக சிஎம் வரைக்கும் 360 ரூபாயிலேருந்து 1,21,260 ரூபா வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த அமௌண்ட்டு 360, 3000, 30,000, 60,000, 1,21,260 இந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மொத்தமே 9 லட்சத்தி சில்லறை. மீதி 60 லட்சம் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு வந்து மாதம் 180 போடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. பட் எவ்வளோ இருந்தாலும் மாதம் 50 இல்லை 60 தான் வித்ட்ரா எடுக்க முடியும். அப்படின்னும்போது அந்த மாதம் அந்த 50யும் 60யும் வச்சு எப்படி குடும்பத்தை தள்ள முடியும்? இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி கமெண்ட்டு. எவரும் பாதிக்கப்படவில்லை, பொய் செய்தியை பரப்ப வேண்டாம், இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பொய் செய்தி யார் பரப்புறா அப்படின்னா, இவங்கெல்லாம் பரப்பலை. இவங்க கோர்ட்டில் போய் இப்போ அங்கே போய் இவங்க நிருபர் இருப்பாங்க, என்ன ரிசல்ட்டு என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்னா, அது ஜாமீன் கிடைக்கிறப்ப அப்போ அதைத்தான் போட போகிறாங்க. ஓகேவா, நான் பட்டிருக்கா இந்த நாயை நம்பி பணம் போட்டு, நான் பட்டிருக்கேன் இந்த நாயை நம்பி பணம் போட்டு, தற்கொலை மை வீ3 மெம்பர்ஸ், இது எல்லாம் பெய்டு கமெண்ட்ஸு. ஒருத்தன் 5 மந்த்ஸ் பேமெண்ட் வரலன்னு சொல்கிறான், ஒருத்தன் இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்கிறான், ஒருத்தன் என் பணம் போச்சுன்னு சொல்கிறான். சைபர் கிரைம் இதையெல்லாம் நோட் பண்ண மாட்டிங்களா? ஓகேவா, மை வீ3 ஆர்ட்ஸ் எம்டி ஃபோரும் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி விட்ட அந்த அது தலைமறைவாக இருக்கும்போது அவர் ஆடியோ விட்டுருப்பார்ல, அவர் ஆடியோக்கு கீழெல்லாம் பேமெண்ட்ஸ் கொடுங்க, சிஎம்க்கு பேமெண்ட் கொடுங்க, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 6000க்கு மேலே. ஓகேவா, அது பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா இவங்க அந்த மை வீ3 அப்ளைனஸ்லாம் உஷாராயிட்டு எங்கள் தலைவர் நல்லவர் வளவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த போட்ட கமெண்ட்டில் டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணால் சைபர் கிரைம் கண்டிப்பாக ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்ருக்குல, அதை பார்த்துருவாங்க. இப்பயும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. தலைவரே, நெக்ஸ்ட் ஹியரிங்கில் எம்டி மாட்டுவான், அப்போது பார்த்துக்கலாம். தென் இஎம்ஐ கட்ட முடியலன்னா ஊரை விட்டு ஓட வேண்டிதான். தற்கொலை மை வீ3 மெம்பர்ஸ் நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மை வீ3 இருக்கவங்களாம் தற்குறிஸ், முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு 2-3 மணி நேரம் விளம்பரம் பார்த்துட்டு 1,21,260 ரூபா கட்டி விளம்பரம் பார்த்துட்டு டெய்லி 480 ரூபா, அதுக்கப்புறம் 7 பேர்த்து சேர்த்து விட்டா, உங்களை மாதிரி இந்த சிஎம் சொல்கிறாங்களே அவங்க 7 பேர்த்து சேர்த்து விட்டா 1,500 கிடைக்குது அப்படின்னா இதை யாராவது நம்புவாங்களா? இல்லை நம்பி தான் சேருவாங்க. சேர்ந்தால் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. வி ஸ்டில் சப்போர்ட் மை வீ3, யாரும் ஏமாற்றப்படவில்லை, உண்மை நியூஸ் போடுங்க. முன்ஜாமீன் கிடைக்காம தான் சரணடைய போனார் நம்ம எம்டி சார். அவர் போகாட்டி போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் உண்மை. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 தடவை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு எந்த ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிறதால 3ஆவது தடவை அனுப்பியிருக்காங்க. 3ஆவது தடவை இவராக போய் சரணடைஞ்சிட்டார். சரணடையலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து புது உறுப்பினர்களுக்கு விரைவில் பணம் வாங்கி கொடுங்கள். நான் டேஸ் மை வீ3, நாங்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை, எங்கள் உயிர் மை வீ3. நீங்கள் பாதிக்கப்படல, கடைசியாக பணம் போட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏமாற்ற நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். உன்னோட உயிர் நான், நீயும் ஜெயிலுக்கு போ. ஓகேவா, அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்டி வந்து இப்படின்னு சொன்னார் மை வீ3 அது இதுன்ட்டு, அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்ல. இப்போ உன்னோட உயிர் மை வீ3னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். டவுன்லைன் சிஎம்மாக இருந்திருப்பார். 1,21,260 ரூபா கட்டி இது வரைக்கும்
அதை ஃபுல்லாக பாதி கூட எடுக்காதவங்க, இல்லை காவாசி கூட எடுக்காதவங்க, முக்கால்வாசி எடுக்காதவங்க, இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. சப்போர்ட் மை வித் ஆர்ட்ஸ். நல்லதுக்கு காலம் இல்லை, இங்கே நல்லவங்கள வாழ விட மாட்டாங்க. சம் ஃபேமிலிஸ் பிலீவ் இன் சக்தி ஆனந்தன் அண்டு க்ரையிங் எவ்ரிடே. இஃப் they were responsible they would not have gone to jail. ஒன் ரிப்ளை வந்திருக்கு. when MD sir got a bail and next hearing date please. போலீஸ் எங்கே அரெஸ்ட் பண்ணுனாங்க? எம்டி சார் தான் சரண்டர் ஆகியிருக்காரு. நியூஸ் தப்பாக ரீட் பண்ணுறாங்கோ. ஓகேவா? சரணடைகிறதும் போலீஸ் அரெஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். சரணடையெல்லாம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. இதை கூட இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. டோன்ட் டிஸ்பிளே லைவ் நியூஸ். பொய்யான செய்தியை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இதாக இருக்காங்க மைவீத்தில் இருக்கவங்க. வி சப்போர்ட் மைவீத் ஆர்ட்ஸ். லெட்ஸ் அன்சப்ஸ்கிரைப் சன் டிவி நியூஸ். ஓகே, எல்லா நியூஸ்லையும் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏண்டா பொய் பேசுகிறீங்க, ஏமாந்து மக்களையும் சும்மா விடாடா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரிப்ளை பண்ணிவிட்டு இருக்க ப்ரோ, காப்பி பேஸ்ட் ஜாப் மாதிரி. மைவி3 பெஸ்ட். டேய், மனசாட்சி இல்லாத தற்கொலை மைவி3 மெம்பர்ஸ். மிடில் கிளாஸ் தெலுங்கு கமெண்ட். உண்மையை தெரிந்து கொண்டு பேசவும் யாரும் இங்கு பாதிக்கப்படவில்லை. கமெண்ட்ஸ் போடும் அப்ளைனஸ் அரெஸ்ட் நியூஸ் எப்போ வரும்? அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன். சூன் அவங்கள ஃபஸ்ட்டு டேஸ் அடிக்கணும். ஐ சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். என்ன சப்போர்ட் பண்ணீங்க? இப்படி கமெண்ட் பண்ணுறதை தவிர கரெக்டு தான். இவங்க என்ன சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் எம்டி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு போய் அங்கே கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் போய் கூடுங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி, எதுக்கு பெயில் தர மாட்டீங்க போய் கூட வேண்டியதானே. என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறத தவிர அப்படின்னு சொல்ல வராரு. மைவி3 ஆர்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி. குட் ஆக்ஷன் டேக்கன் பை கோர்ட். அப்பைனர் பூரா அப்பைலர்களும் இங்கே தான் இருக்கானுங்க. டவுலைனர் டார்ச்சர் தாங்க முடியாமல் பெஸ்ட் கம்பெனின்னு கதைட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்ளைனர்ஸ்னால் சிஎம் அப்ளைனர்ஸ்னால் 1,26,200 கட்டி அதை விட மேலே 10 மடங்கு இல்லை 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ எடுத்திருப்பாங்க. அதனால தான் இவங்க அந்த கம்பெனிக்கு நல்லா முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ டவுன்லைனெல்லாம் என்ன இருக்காங்கன்னா, டவுன்லைன்லாம் நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்ளைனர்ஸ்லாம் இது நல்ல கம்பெனி அப்படின்னு உருட்டுறாங்க. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். மைவி3 உறுப்பினர் யாரும் ஏமாறவில்லை. எம்டி சார் யாரையும் ஏமாற்றவில்லை. பொய் ஃபேக் நியூஸ். வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். முற்றிலும் தவறான செய்தி. பெரிய நியூஸ் சேனலாக இருந்தாலும் பொய்யா பேசாதீங்க. அவர் சரணடைந்தார், யாரும் கைது பண்ணலை. அவங்கள யாரையும் ஏமாற்றலை. ஓகேவா? ஏற்கனவே அவரோட கைது ஆகியிருக்கிறார். எங்கே அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கோவை கமிஷனர் ஆஃபீஸ் போனார்ல, அங்கே கைதாகிருக்கிறாரு. எங்களை வாழ வைத்த தெய்வம். ப்ளீஸ் சத்யானந்தன் சார் வெளியில் விடுங்க. மைவி3 கம்பெனிஸ் குட் கம்பெனி. கேஸ் வரலனா கேஸ் கொடுப்போம். ஓகேவா? காசு வரலனா கேஸ் கொடுப்போம் சொல்கிறார். கார்பரேட் சதி. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். நோ ஒன் அரெஸ்டட் அவர் எம்டி சார். ஹி ஹிம்செல்ஃப் சரண்டர்டு டு சப்மிட் ஆல் தி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் டு கவுட். ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ். உங்களுக்கு தெரியாது போல், சரணடைகிறதும் அரெஸ்ட் பண்ணுறது ரெண்டும் ஒன்று தான். சரணடையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுதான் அர்த்தம். உண்மையான மக்களை காப்பாற்றுறாங்களா இல்லையா? யாரை காப்பாற்றுறாங்க? குட் ஹியூமன் பீயிங் இருந்தால் இப்படி தான் கோர்ட் ஜெயிலும் போகணும். யார் கம்பெனி மேலே பொறாமைப்பட்டு கேட்டீங்களோ அவங்களோட மூஞ்சில தூக்கி விசாரிக்கணும். ஃபேக் நியூஸ். அவரை யாரும் அரெஸ்ட் செய்யவில்லை. அவர் சரணடைந்து தான் இருக்கிறாள். பார்த்துங்க, இப்படி தான் மைவி3 ஆர்ட்ஸ் தற்கொலைஸ்லாம் இருக்காங்க. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். டேஸ் அசம்பிள் not at all confirmed anywhere as a scam, not declared by court. Please don't spread false information unless you know the truth. Hi, I am from AP, Andhra Pradesh. I have one doubt. Our மைவி3 company was genuine or fake? ஜென்யூன் கம்பெனியா இல்லை ஃபேக்காக கேட்குற? ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியல போல. அண்ட் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் ப்ளீஸ். நாட் அட் ஆல் பேக்கு. எல்லாமே இந்த மைவி3ல எல்லாம் போலி கிடையாது. ஜென்யூன் பேமெண்ட் மேம்.
genuine payment தான். Still case was filed as in a future there is a chance to cheat people, but not now because this is like chain joining one by one as downlines. If chain is break, how that company will settle the amount? This is the reason for the case. Our MD went inside the clarify everything. This is direct product selling type of business, not pyramid structure. That's it. இது பிரமிட் ஸ்ட்ரக்சர் தான், டைரக்ட் செல்லிங்லாம் கிடையாது, பிரமிட் ஸ்ட்ரக்சர் தான். ஏன் அப்படின்னா ஒரு இதில் வந்து ஒருத்தவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க வந்து சேர்த்து விட முடியும். கூகுள் ப்ளேவே எல்லாருமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ணலாம், பட் லாகின் பண்ணி அதில் சேர முடியாது. ஓகேவா? யார் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் அதில் சேர்ந்து காசு கட்டி சேரணும்னா இன்னொருத்தர் ஏற்க சேர்ந்தவர் தான் சேரணும். அப்படிங்கிறனால இது பிரமிட் ஸ்கீம் தான். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆந்திராவிலேருந்து கேட்டிருக்காங்கல்ல, இது மைவி3 ஃபேக்கா இல்லை ஜெனியூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இல்லை, இது வந்து எல்லாமே ஃபேக் கிடையாது. ஆரம்பத்தில் இது வந்து போன்சி ஸ்கீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டிங் எம்எல்எம் மாதிரி கொண்டு வராங்க. கண்டிப்பாக வந்து இது ஃபியூச்சரில் ஏமாற்ற தான் போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த செயின் ஃபியூச்சரில் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் சேர்ந்துட்டே வருவாங்களா, அது ஏதாவது ஒரு செயின் பிளாக் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 4-5 செயின் பிளாக் ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஸ்கேமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் எம்டி ஜெயிலில் போய் இதெல்லாம் விளக்க போகிறாரு, நாங்கள் டைரக்ட் செல் தான் பண்ணுறோம், அது மாதிரி போன்சி ஸ்கீம்லாம் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க போன்சி ஸ்கீம் தான் பண்ணாங்க. யாரும் பாதிக்கப்படவில்லை. ப்ளீஸ் எம்டி அவர்களை வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். V3யில் அண்ணன் உறுதியாக இருக்க வாழ்த்துக்கள். V3 ஈக்குவல் வாழ்நாள் வரை வாய்ந்தாய். V3 ஈக்குவல் வாழ்நாள் வரை வாய்தானா? அதான் V3க்கு அர்த்தமா? வி வருதா? 69 லட்சம் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்பதாகவே இருக்கட்டும். அவரை ஜெயிலில் வைத்தால் இந்த பாதிப்பு சரியாகி விடுமா? யார் சொன்னால்? அவர் ஏமாற்றிட்டேங்கன்னு மைவி3 ஆர்ட்ஸில் இருக்கிற யாரும் சொல்லலையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. மைவி3 ஆர்ட்ஸ் ஒரு நல்ல கம்பெனி. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். ஓகேவா? மைவி3 ஆர்ட்ஸில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறதால நிறைய பேர் அவரோட யூடியூப் சேனலில் போய் அந்த எம்டி ஃபோரம்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து இது பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் சரியில்லை, இது ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்கேம் தான் சொல்லிட்டாங்க. இட்ஸ் நாட் மைவி3 ஆர்ட்ஸ் ஸ்கேம், இட்ஸ் UOW ஸ்கேம். தே ஆர் சோல்டு டு PMK பார்ட்டி. ஒரு கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு UOWங்கிறது இந்தியா லெவலில் இருக்குது. ஓகேவா? அது ஒரு கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஸ்டூபிட். போலீஸ் டிட் நாட் அரெஸ்டட் ஹிம், ஹி சரண்டர்ட் ஹிம்செல்ஃப். மைவி3 இஸ் எ குட் கம்பெனி. சரண்டர் ஆகலாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஏர்னிங்ஸு லேது. சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் கரெக்ட்லி சே கோ டெல்லி மார்ச். வி சப்போர்ட் மைவி3. ஃபேக் நியூஸ். வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். கண்டிப்பாக சார் வெளியே வரணும். முருகா 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 முருகா. சதுரங்க வேட்டை சோழி முடிஞ்சது. உண்மையான செய்தியை சொல்லுங்கடா, பொதுமக்கள் இன்னும் உங்களை நம்பி செய்தி கேட்டுக்கொண்டிருக்காங்க. மைவி3 சன் நியூஸுங்கிறது பெரிய மாஸ் மீடியா தான், பட் அதே இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்கன்றது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒன்றும் தப்பாலாம் போடல. போய் கோர்ட்டில் போய் அவங்க நிருபர் அவங்க என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இவருக்கு பெயில் கிடையாது அப்படின்னு எதனால் ரீசன் அதுதான் போட போகிறாங்க. ஓகேவா? உண்மையாக நியூஸ் போடுங்கடா. ஆனால் டேஷ் யார்ரா நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு? பெஸ்ட்டு ஜாப் தான் அது. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். அவர் யாரையும் ஏமாற்றவில்லை. அவர் 65 லேக் மக்களின் லைஃப்பை நல்லபடியாக வைத்திருக்காரு. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். திரும்ப சொல்லிக்கிறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணது 9 லட்சம். ஓகேவா? அதில் 9 லட்சத்தில் பெனிஃபிட் ஆனது 1 லட்சம் கூட இருக்கலாம், 1 லட்சம் 2 லட்சம் இருக்கலாம். மீதி 60 லட்சம் இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்களே 69 லட்சம். 60 லட்சத்துக்கு ஒரு மாதத்துக்கு 50 ரூபா போட்டால் கூட 10 மாதத்தில் 500 ரூபா தான் எடுக்க முடியும். 100 மாதத்தில் 5000 ரூபா தான் எடுக்க முடியும். இதை வச்செல்லாம் இந்த குடும்பத்தெல்லாம் ஓட்ட முடியாது. ஒரு மாதத்துக்கு 50 ரூபா வச்செல்லாம் ஓட்ட முடியாது. ஒரு வேளை சாப்பாடே 80 ரூபாங்கிறாங்க. எதையும் முழுமையாக விசாரணை செய்யாமல் செய்து போடாதீங்க. மக்கள் ஏதாவது செய்து கொண்டால் செய்தி கொடுத்த நீங்கள் பொறுப்பு. சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உண்மையான நியூஸை பொய்யான நியூஸ் நினச்சி நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு. நியூஸ் சேனல்லாம் பொறுப்பு கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா கம்பெனியை கம்பேர் பண்ணால் மைவி3 ஆர்ட்ஸ் 1000% பெஸ்ட்டு கம்பெனி தெரியும்.
தெரியுமா யாருக்காவது? ஆமாம், அப்படியே நீ பெரிய இது நீ சொல்கிறது அப்படியே நம்பிடணுமாக்கும். மைவித்ரி ஆர்ட்ஸ் ட்ரூ கம்பெனியா? அதுக்கு தான் க்யூர் கம்பெனி போட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் மைவித்ரியில் இருக்காங்க பீப்புள். யாரும் பாதிக்கப்படவில்லை. கார்ப்பரேட் சதி தவறாக செய்தி பரப்பாதீங்க. அவனை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் மார்ச் மந்த் ஜாயின் பண்ணேன் பாருங்கள். ஜனவரியில் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட தெரியாமல் மார்ச் மாதம் ஜாயின் பண்ணியிருக்காரு. 2 ஐடி போட்டேன், அது 2 ஐடி போட்டிருக்காரு. ஒரு பேமெண்ட்டும் எடுக்கலை. ஏற்கனவே பிப்ரவரி சேலரி மார்ச்சில் வரலன்னு சொல்லி தான் அதுலேருந்து அந்த மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் சேலரி வரல, போடல. அப்படி தெரியும் ஏன் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரில. இவனை நம்பி வட்டிக்கு வாங்கி போட்டேன், அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணாலே போதும்டா சாமி. இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த மாதம் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்லாம் தேவையில்லை, நான் போட்ட அமௌண்ட்டு மாதிரி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நியூஸ் உண்மை 1% போய் 99%. அடுத்த எலெக்ஷனில் 60 லட்சம் ஓட் சம்பாதிக்கப்பட்ட கட்சி இளம்பத்தூர். நாங்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. ஏன்டா பொய் செய்தி போடுறீங்க? அப்ளைனர் ஓகேவா? இவர் மக்கள் யாரும் பாதிக்கப்பட்டோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. இவனுங்க தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் பேமெண்ட்டு பிரச்சனையே வருது, ஓகேவா? பேமெண்ட் பிரச்சனை வந்து முதல் எலெக்ஷன் சொன்னாங்க. எலெக்ஷனில் எல்லா கம்பெனியும் ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, சேலரிலாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் மைவித்தில் மட்டும் இந்த மாதிரி எலெக்ஷனால் பேமெண்ட் போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எம்டி ஜூலையில் தான் போனார், ஓகேவா? எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூலை 5 தான் சரணடைஞ்சார். ஜூன் 4லேருந்து ஜூலை 5 வரைக்கும் என்ன பண்ணார்? அது வரைக்கும் இந்த 4 மாதம் பேமெண்ட் 5 மாதம் பேமெண்ட்டை போட்டிருக்கலாம்ல. ஏன்னா அதுக்கு கீழே ஜனவரி மாதம் இவங்க அந்த கோவை எல்என்டியில் கூடணும், யூடியூப்பில் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. உடனே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு ஸ்கேம் கம்பெனி தான் சொல்லிட்டாங்க. சொல்லவும் நிறைய மக்கள் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணலை. அடுத்த செயின் வந்து நிறைய இடத்துல பல லட்சம் இடத்துல பிரேக் ஆகிடுச்சு செயின். அப்படி பிரேக் ஆகவும் இவங்களுக்கு வர்ற அமௌண்ட் டக்குன்னு நின்றுச்சு, நிற்கும். இவங்களால சேலரி போட முடியல. இதுதான் உண்மை. பாதிக்கப்பட்டவர்கள் யாரோட புகார் கொடுத்தா? ஐயோ, எங்கள் மக்கள் எல்லோரும் பாவம், முதல்வர் இந்த மேட்டரில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பி அவர்கிட்ட மனு கொடுத்தாங்க. பட் நம்ம சிஎம் சேனலில் தான் தப்பாக பேசுகிறாங்க. நீட் டு பேன் மைவித்ரி இம்மிடியட்லி. பல லட்சம் குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பவர் மிஸ்டர் சக்தி சார். அவர் யாரையும் ஏமாற்றவில்லை. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுறவங்களாம் மைவித்ரியோட அவங்களுக்குன்னு வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மைவித்ரி பற்றி யூடியூப்பில் தப்பாக பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் போய் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கமெண்ட் பண்ணத்தான் யூடியூப்பில் பார்க்குறவங்கெல்லாம் சரி இது எது உண்மை எது போய் குழம்பி போயிருப்பாங்க, ஓகேவா? அப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே மைவித்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. கைது செய்யப்படவில்லை. நீங்களாக ஒரு செய்தி பரப்பி மக்கள் ஏதாவது அல்லது இருந்தாலோ செய்தி கொடுத்தாங்கள் இனிமேல் சட்டம் பாயும், ஓகேவா? கைது செய்யப்படவில்லைன்னு சொல்கிறீங்களே, சரணடையலை அப்படின்னா கைது தான் பண்ண போகிறாங்க, ஓகேவா? இவர் முன்கூட்டியே கைது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சரணடைஞ்சார். உண்மையை உங்கள் ஊடகத்தில் போடுக, ஓகேவா? இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மைவிதில் எந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, காசு பணம் 10 செய்யும்.